தினம் ஒரு சோடுகள்ல உங்கள் அனைவரையும் யார் எப்படி உங்களையே மகிழ்த்து கொண்டிருக்கிறாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரண பொருள் கூட சொல்லலாங்க. உங்களால் ஏற்படும் ஒவ்வொரு இன்ப துன்பங்களுக்கும் யார் காரணம்னு நீங்க கண்டுபிடிக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்குள் இருந்து இன்பமும் சரிங்க, துன்பமும் சரி, நீங்களே உரு கொடுக்குறீங்கிறத ஒரு மறுபகுப்பாய் கூட எடுத்துட்டு போலாங்க. எப்படியெல்லாம் இது நிகழ்துங்கிறதுக்கு உங்களுடைய எண்ணமே சாட்சினா, உங்கள் எண்ணத்திற்கு யார் வலிமை கொடுக்குறீங்களோ அப்போதாங்க அதனுடைய வலிமையின் தன்மைக்கு ஏற்ப உங்களுடைய உண்மையும் சரி, பொய்மையும் சரிங்க, உங்களுடைய இன்ப துன்பத்தை கலந்தாய்வு செய்யுதுங்க. இது எல்லாம் எப்படி கலந்தாய்வு செய்யப்படுதுங்கிறதுக்கு ஒரே ஒரு தன்மையில எல்லாருமே கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அது இயலாத காரியங்க. யார் ஒருவன் தன்னை உணர்ந்து தனக்குள் இருக்கும் நியதிகளை உணர்ந்து நெற்றியின் உச்சம் வரை யார் ஒருவர் உனக்குள் இருந்து உணர்த்துகின்றாரோ அவரால் மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த விஷயங்கள் அனைத்தையும் உணர்த்த முடியுங்க. அப்பேற்பட்ட விஷயத்துல யாராச்சும் ஒருத்தர் தன்னுடைய எண்ணத்தின் மறுபகுப்பாய்வை முழுமையாய் கலந்தாய்வு செய்து கொடுத்தாருன்னா அவர் தாங்க கருவூராரா இருக்காரு. உங்களுக்குள் கருவுக்குள் எதனை அவர் முழுமையாய் புகுத்தி உங்களையும் உங்களுக்குள் இருக்கும் நியதியையும் முழுமையாய் ஆராயணும் நினைக்கிறாரோ அப்பொழுது அவர் தான் உங்களுக்குள் கருவாய் உருவாய் திருவாய் இருக்கிறாருன்னா அப்போ அவர் தாங்க உங்களுக்கான குருவாகவும் இருக்காரு. உங்களையும் உரு கொடுக்க முடியும், உங்களால் அதையும் வெளிப்படுத்த முடியும், நீங்களும் வெளிப்பட முடியும்னா இந்த கருவும் நீங்க தான் முக்கியமான கருவூராராக இருப்பீங்கிறத நீங்களும் புலப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொருவருக்குள்ளும் நான் பிரதிபலிப்பாய், ஒரு ஒளிபிம்பமாய், ஒரு ஒளியாய், ஒரு ஒளிச்சுடராய் எப்படி இருக்கின்றேனோ அந்த ஒளிச்சுடருக்குள் உங்களையே நான் வெளிச்சமாய் காட்ட ஆசைப்படுகின்றேன். ஒவ்வொரு நாளும் உங்களுள் நான் பிரதிபலிப்பேன் என்றும். நான் உங்களுள். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணங்க.